ஹலோ கோல்டு பற்றி ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் சொல்கிறேன். வேர்ல்டுலேயே அதிகமான கோல்டு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரி யாருன்னு பார்த்தீங்கன்னா சைனா தான். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 300லேருந்து 400 டன் அளவுக்கு வந்து இவங்க கோல்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வெறும் 1.5லேருந்து 2 டன் அளவுக்கு வரைக்கும் தான் நம்ம கோல்டு ப்ரொடியூஸ் பண்ணுறோம். 2 டன் கோல்டு அப்படிங்கிறது எங்கே இருக்குது, 400 டன் கோல்டுங்கிறது எங்கே இருக்குது? கிட்டத்தட்ட 400 டன் அளவுக்கு வந்து இவங்க ஒரு வருஷத்துக்கு கோல்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டுலேயே அதிகமாக கோல்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து. நார்மலாக நமக்கு வந்து ஒரு பொருளை யார் அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்களோ அவங்களால தானே அதிகமாக அதை எக்ஸ்போர்ட்டும் பண்ண முடியும். இதுதான் நார்மல் எக்கனாமிக் தியரி. பட் ஆனால் இங்கே உல்டாவாக பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து தான் அதிகமாக கோல்டை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நாடாக இருக்குது. இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்லேயே அதிகமான கோல்டு ரிஃபைனிங் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் இண்டஸ்ட்ரி வந்து சுவிட்சர்லாந்தில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வேர்ல்டில் எங்கே கோல்டு மைன் பண்ணிங்கனாலும் அதோட ஒன் ஸ்டேஜ் ஆஃப் ரிஃபைனிங் ப்ராசஸ்ங்கிறது இவங்க நாட்டுக்குள்ளே போயிட்டு தான் வரும். ஸோ அதனால தான் வேர்ல்ட்லேயே வந்து அதிகமான கோல்டு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரியாக சுவிட்சர்லாந்து இருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1500லேருந்து 2000 டன் அளவுக்கு வந்து கோல்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஃபைனலாக வேர்ல்டில் அதிகமாக கோல்டை வந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரி யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் சைனாவாக தான் இருக்காங்க. அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறதும் சைனா தான், அதிகமாக இம்போர்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரியுமே சைனா தான் இருக்காங்க. இதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அவங்களுக்கு 900லேருந்து 1000 டன் அளவுக்கு வந்து கோல்டு தேவைப்படுது. ஸோ அவங்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய 400 டன் போக பாக்கி 600 டன் வந்து அவங்க வந்து இம்போர்ட் தான் பண்ணுறாங்க. அண்ட் வேர்ல்டில் அதிகமாக கோல்டு இம்போர்ட் பண்ணக்கூடிய செகண்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது நம்ம இந்தியா தான். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 700லேருந்து 800 டன் அளவுக்கு வந்து நம்ம கோல்டை வந்து இம்போர்ட் பண்ணுறோம். அதாவது வேர்ல்டில் வந்து கோல்டு இம்போர்ட் பண்ணுறாங்களா அதில் வந்து 25% வந்து நம்ம மட்டுமே இம்போர்ட் பண்ணுறோம். அதாவது 4ல் 1 பங்கு வந்து நம்ம மட்டுமே இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம்.